ஜெய் பீம் தந்த கோடிகளும் இருளர் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட துரோகமும் சூர்யாவின் போலி சமூக அக்கறை முகமூடி கிழிந்தது. திரைத்துறையில் சமூக நீதி போர்வால் என தன்னை தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நடிகர் சூர்யாவின் நிஜமுகம் செங்கல்பட்டு செய்யூர் சிறுமிக்கு இழைக்கப்பட்ட கொடுமையின் மூலம் கிழிந்து தொங்குகிறது. அதிகார வர்க்கத்தின் அராஜகங்களை எதிர்த்து நீதிமன்றத்தில் கர்ஜிக்கும் வழக்கறிஞராக திரையில் தோன்றி கோடிகளை பதுக்கிய சூர்யா நிஜத்தில் அதே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பிஞ்சு சிறுமி திமுக கிளைக்கழக பொறுப்பாளர் சிவாவால் சீரழிக்கப்பட்ட போது வாய் மூடி மௌனியாக இருப்பது அவரது அப்பட்டமான பிழைப்புவாதத்தை காட்டுகிறது. இது வெறும் மௌனம் அல்ல, ஆளும் கட்சியின் அதிகார பசிக்கு துணை போகும் ஒரு நிழல் ஊமை நாடகம். பாதிக்கப்பட்ட சிறுமியின் கண்ணீரை விட ஆளும் திமுக அரசின் தயவுதான் முக்கியம் என அவர் எடுத்திருக்கும் இந்த நிலைப்பாடு அவர் ஒரு திமுக சொம்பு என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் செய்யப்பட்டு வருகிறது. ஜெய் பீம் திரைப்படத்தின் மூலம் இருளர் இன மக்களின் வலியை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றதாக கூறி விருதுகளையும் பாராட்டுகளையும் அள்ளியவர் இன்று அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமிக்கு ஒரு அரசியல்வாதியால் அநீதி இழைக்கப்பட்ட போது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? ஒருவேளை குற்றவாளி மாற்றுக் கட்சிக்காரராக இருந்திருந்தால் இந்நேரம் சமூக வலைதளங்களில் சூர்யாவின் கண்டன கணைகள் அனல் பறந்திருக்கும். ஆனால் தவறு செய்தது ஆளுங்கட்சியினர் என்பதால் தனது லாப நோக்கம் கருதி கள்ள மௌனம் காப்பது சூர்யாவின் போலித்தனமான சமூக அக்கறைக்கு சான்று. திரையில் காட்டும் தீவிரம் வெறும் ஒப்பனை பூசப்பட்டது என்பதும் நிஜத்தில் அவர் அதிகாரத்திற்கு வால் பிடிக்கும் ஒரு சாதாரண வியாபாரி என்பதும் இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. மக்களின் உணர்ச்சிகளை தன் திரைப்படங்களின் மூலம் முதலீடாக மாற்றி கோடி கணக்கில் லாபம் பார்க்கும் சூர்யா போன்ற நடிகர்கள் மக்கள் சந்திக்கும் நிஜ பிரச்சனைகளின் போது முதுகை காட்டிக்கொண்டு ஓடுவது வாடிக்கையாகிவிட்டது. செய்யூர் சிறுமியின் கதறல் சூர்யாவின் காதுகளுக்கு எட்டாமல் போனது தற்செயலானது அல்ல, அது திட்டமிட்ட புறக்கணிப்பு. ஆளும் கட்சியின் அராஜகங்களை சுட்டிக்காட்டினால் தனது சினிமா சாம்ராஜ்யத்திற்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்க கூட துணிவில்லாத ஒருவரை சமூக போராளி என்று கொண்டாடுவது அந்த சொல்லுக்கே நேரும் அவமானம். பாதிக்கப்பட்ட இந்த இருளர் இன சிறுமிக்காக சிறு துரும்பை கூட எடுத்து போடாமல் இருப்பது அவரது அறவீழ்ச்சியை காட்டுகிறது. அதிகார மையங்களுக்கு சொம்பு தூக்குவதை நிறுத்திவிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க துணிவில்லாத எவரும் தங்களை மக்கள் நாயகர்களாக காட்டிக்கொள்ள தகுதியற்றவர்கள்.